Hi friends, welcome to my channel. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே bell icon press பண்ணிக்கோங்க. Signals and systemல நம்ம Laplace Transform பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல Laplace Transformனா என்ன, அதோட பேசிக் ஃபார்முலா என்னன்றதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ROCனா என்ன, அதோட கான்செப்ட் என்ன, அதுக்கு பிஹைண்ட்ல என்ன கான்செப்ட் இருக்குன்றதை பார்த்துட்டோம். ஒரு சிக்னல் கொடுத்திருந்தா அதுக்கு Laplace Transform எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ROC எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்துட்டோம். இதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு காமனாக நமக்கு யூஸ் பண்ணுற சிக்னல்ஸ் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமில் காமனாக யூஸ் பண்ணுற சிக்னல்ஸ் என்னெல்லாம் நமக்கு காமனாக தெரியும். அப்படி தான் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். அந்த காமன்லி யூஸ் பண்ணுற சிக்னலுக்கு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன, அதுக்கு ROC எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதே கான்செப்ட் நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே படிச்சிருக்கோம். ஃபார் ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸுக்கு படிச்சிருக்கோம்ல, அதே தான். ஆனால் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இங்கே பார்க்க போகிறது. ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாமே நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, ஒரு சிக்னல் கொடுக்குறான்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு சிக்னல் மைண்டில் வருது. இப்போ இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் ஒரு சிக்னல் மைண்டில் வருதுன்னா, அந்த சிக்னலுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன, லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன, இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒன்று வரும், அது என்ன அப்படின்றத நம்ம ஃபிங்கர் டிப்பில் நல்லா தரவாக படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அது படிக்கிறது நீங்கள் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு, நீங்கள் இப்போது படிச்சுட்ருக்கீங்க, அனாலிஸ்டி இப்போ படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டெரைவேஷன் அது எப்படி வந்துச்சு அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நான் ரெண்டையும் சேர்த்து தான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 சிக்னல்ஸோட லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஓகே? ஸோ சிக்னல் பற்றி நமக்கு எல்லாம் பேசிக்காக தெரியும். அது இந்த சிக்னல்ஸ் சிஸ்டம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேசிக்ஸ் ரொம்ப இதில் கிளியராக இருக்கணும். நீங்கள் பேசிக்ஸ் தரவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃப்யூச்சரில் என்னென்ன பெரிய டாபிக்ஸ் படித்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஒவ்வொரு சிக்னல் எப்படி இருக்கும், அதோட பேசிக் நேச்சர் என்ன அப்படின்றது கிளியராக இருக்கணும். ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு சிக்னல் என்னன்னா இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், டெல்டா ஆஃப் டீன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். கரெக்டாக? இந்த டெல்டா ஆஃப் டி எப்படி இருக்கும், டெல்டா ஆஃப் டீன்றது என்னது, டெல்டா ஆஃப் டி ஈக்குவல் டு 1, t ஈக்குவல் டு 0, 0 t நாட் ஈக்குவல் டு 0. இதுதான் டெல்டா ஆஃப் டீயோட ஃபங்க்ஷனோட நேச்சர். ஓகே? ஸோ இந்த சிக்னலுக்கு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெல்டா ஆஃப் டி. ஸோ இது லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா என்னது, நமக்கு இன்டகிரல் 0 to infinity delta of t into e power minus st into dt. ஸோ இதானே நம்மளோட ஃபார்முலா. ஸோ நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ டெல்டா ஆஃப் டீனா என்ன மீனிங் சொல்லியிருக்கேன், ஈக்குவல் டு 1 எப்போ t ஈக்குவல் டு 0ல். அப்போது டெல்டா ஆஃப் டீக்கு பதில் நம்ம 1 போட்டோம்னா எப்போ t ஈக்குவல் டு 0, அப்போ 1 போட்டுட்டா 1 into e power minus st எப்போ t ஈக்குவல் டு 0. ஸோ t ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இதில் e பவர் 0 வரும் 1. அப்போது லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அ இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் என்னது, 1. ஓகேவா? ஸோ இதுதான் என்னது லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அ இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இனி நம்ம ROC கண்டுபிடிக்கணும். ROCனா என்னது நமக்கு, அதாவது எஸ் பிளேனில் எந்தெந்த ஏரியாவில் இந்த லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்ஃபினிட்டியில் வருமோ அதுதான் நம்மளுடைய ROC. இங்கே பார்த்தீங்கன்னா இது 1ன்னா நமக்கு எந்த வேல்யூலையுமே உங்களுக்கு எல்லா வேல்யூம்லேயும் உங்களுக்கு இன்ஃபினிட்டி வராது. ஸோ ஆல் எஸ். ஸோ ROCன்றது என்னன்னா இங்கே என்டர் எஸ் பிளேன். ஓகேவா? ஸோ எஸ் பிளேன் எப்படி வரைவோம் நம்ம, இது சிக்மா, இது ஜே ஒமேகா. ஸோ இதுதான் நம்மளோட எஸ் பிளேன். அப்போ என்டர் எஸ் பிளேன்னா இது எல்லா ஏரியாவுமே உங்களுக்கு என்ன வரும், ROC. ஸோ இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் ஓட லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் 1, அதோட ROC என்னது, என்டர் எஸ் பிளேன். ஓகே? ஸோ செகண்ட் சிக்னல் என்னன்னா ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஸோ ஸ்டெப் ஃபங்க்ஷன் அல்லது யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், u ஆஃப் டி. ஸோ இதோட மீனிங் என்னது, u ஆஃப் டீன்றது எப்போ 1ல் இருக்கும், t கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ல். எப்போ 0ல் இருக்கும், t லெஸ் தென் 0ல் ஈக்குவல் 0வாக இருக்கும். இதுதான் என்னது யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனோட நேச்சர். ஸோ இதுக்கு நம்ம லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் u of t is equal to integral 0 to infinity u of t into e power minus st into dt. ஓகேவா? ஸோ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ u of t வேல்யூ என்ன போடணும், 1 எப்போ t கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0ல். ஸோ t கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வரும்போது நமக்கு இன்டகிரேட் 0லேருந்து இன்ஃபினிட்டி தான் வரும். அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்குது. ஸோ அது நம்ம போட தேவையில்லை. ஸோ u of t பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், 1 சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ 1 into e power minus st into dt.
ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும் நமக்கு? e பவர் மைனஸ் எஸ்டி டிவைடட் மைனஸ் எஸ். ஸோ லிமிட்ஸ் என்னது? 0 டு இன்ஃபினிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டி லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன வரும் உங்களுக்கு? 0 மைனஸ் 0 அப்ளை பண்ணும்போது 1. e பவர் 0 1னா 1 பை மைனஸ் எஸ். ஸோ இந்த மைனஸும் மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ 1 பை எஸ். அப்போது லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் என்னது நமக்கு? 1 பை எஸ். ஸோ இதே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் என்னது? 1 பை எஸ். ஸோ இப்போ ஆர்ஓசி என்ன? நமக்கு ஆர்ஓசி எப்படி கண்டுபிடிக்கணும்? நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொன்னேன். என்னது? எதுக்கு கூட எதை கம்பேர் பண்ணணும்? நம்ம ஃபஸ்ட்டு இந்த சிக்மா கூட தான் நம்ம ஆர்ஓசி கம்பேர் பண்ணுவோம். கரெக்டாக? சிக்மா அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவோம்னா ரியல் பார்ட் ஆஃப் எஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் உங்களுக்கு எப்போவுமே ரைட் சைடட் சிக்னல். கரெக்டாக? யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் நமக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ இது ரைட் சைடட் சிக்னல். அப்போ நமக்கு கண்டிப்பாக கிரேட்டர் தானே வரும். எதுக்கு கிரேட்டர் தானே வரும்? நமக்கு இப்போ லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னது? 1 பை எஸ். ஸோ இந்த எஸ்ஸில் எது போட்டால் இன்ஃபினிட்டி ஆகும்? இது 0 போட்டால் தான் இன்ஃபினிட்டி ஆகும். அப்போ 0வாக இருக்கக்கூடாது. அப்போது கிரேட்டர் தென் 0. புரியுதா? இதுதான் என்னது? உங்களோட ஆர்ஓசி. ஆர்ஓசி ஆஃப் ஸ்டெப் ஃபங்க்ஷன் என்னது? ரியல் பார்ட் ஆஃப் எஸ் இஸ் கிரேட்டர் தென் 0. அப்போ நம்ம எஸ் பிளேனில் வரையும்போது என்ன வரும்? இது எஸ் பிளேன் வச்சுக்கோங்களேன். இது வந்து ஜே ஒமேகா, இது வந்து சிக்மா. நமக்கு ரியல் பார்ட் சிக்மா வந்து கிரேட்டர் தென் 0. 0க்கு கிரேட்டர் தானே இந்த ஏரியா. ஸோ இந்த மொத்த ஏரியா தான் உங்களோட எஸ் பிளேன். இதுதான் உங்களோட ஆர்ஓசி. அப்போ ஸ்டெப் சிக்னலோட லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னது படிச்சுக்கணும்? 1 பை எஸ். அதோட ஆர்ஓசி என்னது? சிக்மா கிரேட்டர் தென் 0. அப்படி இல்லைன்னா சிக்மாக்கு பதில் ரியல் பார்ட் ஆஃப் எஸ். ரெண்டுமே சில புக்ஸில் ஒவ்வொன்றிலையும் டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டது சிக்மா. ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் சிக்னல் வந்து என்னன்னா ரேம்ப் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இம்பல்ஸ் ஃபங்க்ஷனோட லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தோம். நெக்ஸ்ட் யூனிட் ஸ்டெப் பார்த்தோம். அடுத்து என்ன பார்க்க போனோம்னா ரேம்ப் ஃபங்க்ஷனோட லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன? ஸோ ரேம்ப் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். ரேம்ப் ஃபங்க்ஷனை வந்து ஆர் ஆஃப் டி டினோட் பண்ணுவோம். இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? டி இன்டு யூ ஆஃப் டின்னு சொல்லுவோம். கரெக்டா? இதுதான் என்னது? நம்மளோட ரேம்ப் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு நம்ம லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஆர் ஆஃப் டி என்ன வரும்? இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி ஆர் ஆஃப் டி இன்டு இ பவர் மைனஸ் எஸ்டி இன்டு டிடி. ஓகே. ஸோ இப்போ ஆர் ஆஃப் டிக்கு பதில் நம்ம என்ன போடணும்? டி இன்டு யூ ஆஃப் டி. ஸோ 0 டு இன்ஃபினிட்டி டி இன்டு யூ ஆஃப் டி இ பவர் மைனஸ் எஸ்டி இன்டு dt. u of t நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? u of t equal to 1. எப்போ t வந்து greater than equal to 0. அப்போ 0 to infinity தான் இருக்கு. ஸோ 0 to infinity u of t பதில் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. t into e power minus st into dt. இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு டேர்ம் இன்டகிரேட் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்னு ஒரு மெத்தட் உண்டு. அதை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை யூன்னு எடுத்துக்கணும், இதை என்னன்னு எடுத்துக்கணும்? டிவின்னு எடுத்துக்கணும். ஸோ u is equal to t. அப்போது du equal to dt டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதே மாதிரி dv is equal to e power minus st into dt. ஸோ இதுலேருந்து v கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன இன்டகிரேட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? e power minus st by minus s. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? இன்டகிரல் u dv is equal to uv minus இன்டகிரல் v du. இன்டகிரலில் இந்த லிமிட்ஸ் வரும். இதில் ரெண்டுலேயுமே லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே u into v. u என்னது நமக்கு? t. v என்னது? e power minus st by minus s. ஸோ என்னது? லிமிட்ஸ் என்னது? 0 to infinity. ஓகே. ஸோ மைனஸ் இன்டகிரல் 0 to infinity v என்னது? e power minus st by minus s. du என்னது? dt. ஓகேவா? ஸோ இதில் லிமிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணால் உங்களுக்கு 0 தான் வரும். மைனஸ் 0 அப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். கரெக்டாக? மைனஸ் இதை இனி இன்டகிரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மைனஸ் இங்கே சேர்ந்து ப்ளஸ் ஆயிருமா? 1/s வெளியில் எடுத்துடலாம். ஏன்னா t வச்சு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சாரி, இன்டகிரேட் பண்ணணும். ஸோ e power minus st இன்டகிரேட் பண்ணால் e power minus st by minus s 0 to infinity வரும். கரெக்டா? ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ 1/s இங்கே ஒரு s இருக்கு. ஸோ அப்போ இதை மைனஸை வெளியில் எடுத்துடலாம். இது வந்து என்ன வரும்? s² வரும். கரெக்டா? ஸோ இப்போது லிமிட்ஸ் அப்ளை பண்ணுங்க. இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணால் 0 வரும். மைனஸ் 0 அப்ளை பண்ணால் 1 வரும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இந்த மைனஸும் சேர்ந்து என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்ன வரும்?
1 by s square. அப்போ Laplace transform of ramp function is equal to என்னது 1 by s square. ஓகே, ஸோ இப்போ ROC என்னன்னு கண்டுபிடிக்கணுமா? ROC ஈஸி தான். ROCன்றது என்னது? நமக்கு எந்த பாயிண்ட்ல வந்து எஸ்ஸோட எந்த வேல்யூஸ்ல இன்ஃபினிட்டி வராமல் இருக்குதோ அதுதான் உங்களோட ROC. இங்கே s = 0 போட்டால் தான் இன்ஃபினிட்டி வரும். அப்போ 0 போடக்கூடாது, ஒன்று மேலே இருக்கணும் அல்லது கம்மியாக இருக்கணும். ஆனால் இது வந்து ரைட் சைடட் சிக்னல். ரேம்ப் ஃபங்க்ஷன் நமக்கு எப்படி வரும்? இந்த மாதிரி தானே வரும் ரேம்ப் ஃபங்க்ஷன். ஸோ இது ரைட் சைடட் சிக்னல். ஸோ கண்டிப்பாக இங்கே கிரேட்டர் தான் இருக்கணும். அப்போ ROC என்னது? real part of s is greater than 0. அப்போ ROC நம்ம இப்போ வந்து s பிளேன்ல வரைஞ்சோன்னா நமக்கு என்ன வரும்? இது சிக்மா, இது j ஒமேகா. ஸோ இந்த இடம் தான் உங்களுக்கு என்னது? இந்த ஏரியா தான் உங்களோட ROC. ஓகே, ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம 3 சிக்னலோட லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன, அது எப்படி வந்துச்சு, அதோட ROC என்னன்றதை பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் நிறைய சிக்னல்ஸ் இருக்குது, அதை நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.